ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. முன்னேறிச் செல். விறகு வெட்டி ஒருவன் தான் தினந்தோறும் அருகிலுள்ள காட்டிலிருந்து வெட்டிக் கொண்டு வரும் விறகுச் சுமையை விற்று அதனால் வரும் சொற்ப பணத்தைக் கொண்டு கஷ்ட ஜீவனம் செய்து வந்தான். ஒருநாள் அவன் காட்டில் விறகு வெட்டிக் கொண்டிருக்கையில் அவ்வழியாய்ச் சென்ற சாது ஒருவர் அவன் வேலை செய்வதைப் பார்த்து, இன்னும் காட்டுக்குள்ளே சென்று வேலை செய்தால் அவனுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொன்னார். அவன் அவருடைய வார்த்தையைக் கேட்டுக் காட்டினுள் போகையில் ஒரு சந்தனமரம் தென்பட்டது. அதை வெட்டி தான் சுமக்கக்கூடிய அளவு சந்தனக் கட்டைகளை தூக்கிக் கொண்டு கடைக்குச் சென்று விற்று அதிக லாபம் அடைந்தான். பிறகு அவன், சந்நியாசி என்னை பார்த்து, இன்னும் கொஞ்ச தூரம் சென்றால் சந்தனமரம் கிடைக்கும் என்று சொல்லவில்லையே, காட்டுக்குள்ளே போனால் லாபம் கிடைக்கும் என்றுதானே சொன்னார் என்று அதைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான். மறுநாள் அவன் சந்தனமரம் அகப்பட்ட இடத்தையும் தாண்டி இன்னும் அப்பால் போக அங்கு ஒரு தாமிரச் சுரங்கம் இருக்கக் கண்டான். அதிலிருந்து தன்னால் தூக்கக்கூடிய அளவு தாமிரத்தை எடுத்துச் சென்று கடையில் விற்று மிகவும் லாபத்தை அடைந்தான். அடுத்த நாள் தாமிரச் சுரங்கத்தினிடம் நிற்காமல் சாது சொன்னபடி இன்னும் கொஞ்ச தூரம் உள்ளே போக அங்கு தென்பட்ட வெள்ளிச் சுரங்கத்திலிருந்து தூக்கக்கூடிய வெள்ளியை எடுத்து வந்து விற்று இன்னும் அதிகமாக பணத்தை சம்பாதித்தான். நாளுக்கு நாள் அவன் காட்டினுள்ளே அதிக தூரம் செல்லச் செல்ல பொன் சுரங்கமும் வைரச் சுரங்கமும் தென்பட அவைகளினால் அளவற்ற செல்வனாகிவிட்டான். ஞான மார்க்கத்தில் செல்லுபவனுடைய விஷயமும் இப்படிப்பட்டதுதான். ஏதோ கொஞ்சம் அபூர்வமான சித்திகளைப் பெற்றதும் அவைகளுடன் நின்றுவிடாமல் ஒருவன் மேன்மேலும் முன்னேறிச் செல்வானானால் முடிவில் மேலான பரம்பொருளை அடைந்து உண்மையான ஞானச் செல்வத்தை உடையவனாவான். ஆதாரம் 1942 வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்.